ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அங்கிருக்கும் வெளியாட்களை வெளியேறும்படி உத்தரவிட்டுள்ள மாவட்ட நிர்வாகம். ஓட்டுப்பதிவு முடியும் வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்துள்ளது. ஏற்காடு தொகுதியில் வரும் புதன்கிழமையன்று இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்களுக்கிடையே நேரடி போட்டி நிலவுகிறது. முதல்வர் ஜெயலலிதா ஒரே நாளில் பிரச்சாரம் முடித்த நிலையில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் 4 நாட்களாக ஏற்காட்டில் முகாமிட்டு பிரச்சாரம் செய்தார். திங்களன்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. இதைத் தொடர்ந்து ஏற்காடு தொகுதியில் வெளியாட்களை வெளியேறும்படி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. வெளியாட்களை கண்காணிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சேலம் மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அதிகாரியுமான மகரபூசனம், ஓட்டுப்பதிவு முடியும் வரை ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு 5 மணியோட பிரச்சாரம் முடிவடைகின்ற காரணத்தினால வெளியிடங்களில் இருந்து வந்து தங்களுடைய கட்சிகளுக்காக ஆதரவு திரட்டிய அனைவரும் தாங்களாகவே சட்டமன்ற எல்லையை விட்டு வெளியேற வேண்டும். இது விதி. வெளியேற்றப்படவில்லை என்றால் அனைவரும் காவல்துறையினராலே நிச்சயமாக வெளியேற்றப்படுவார்கள். அப்படி வெளியேற்றத்துக்கு எஸ்பி தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காரு. தங்குகின்ற பகுதிகளாக கருதப்படுகின்ற லாட்ஜஸ், திருமண மண்டபம் இவையெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு யாரும் அங்க தங்காம இருக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம். ஓட்டுப்பதிவின் போது 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என்றும், பதட்டமானதாக கண்டறியப்பட்ட 290 ஓட்டுச்சாவடிகளில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என்றும், அனைத்து ஓட்டுச்சாவடிகளும் வீடியோ மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் மகரபூசனம் குறிப்பிட்டார். திங்கட்கிழமையன்று மாலை 5 மணி முதல் தேர்தல் முடியும் வரை ஏற்காடு தொகுதியில் டாஸ்மாக் கடைகள் இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.